அந்த ரவுடி குத்தும் போதே இவ ஸ்பாட்லயே செத்து போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இழுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டுட்டாங்க. அங்கேயாவது போட்டுன்னு போவான்னு நினைச்சேன். இப்படி முழுசா வந்து நிக்கிறா. ஐயோ, அந்த முருகன் கிட்ட வேற இவ செத்துட்டா மொட்டை போட்டுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். இல்ல, நம்ம வீட்டுக்கு போறதுக்காக பெட்டியெல்லாம் எடுத்து நான் நல்லா இருக்கணும்னு தான் போன தடவை நீ வெற்றிக்கிட்ட எதுவுமே சொல்லாதன்னு சொன்னேன். அதையும் மீறி நான் வெற்றிக்கிட்ட சக்தி லவ் பண்ணதை பத்தி சொன்னேன். கடைசியா என்ன நடந்துச்சு? சக்திய மாமா அடிச்சு சக்தி சாகர நிலைமைக்கு வந்துட்டாருல்ல. அது கனவு. அந்த கனவு நிஜமாயிடக்கூடாதுல்ல. இங்க பாரு, ஒருவேளை நான் கண்ட கனவு மாதிரியே நடந்துருச்சுன்னா மறுபடியும் நான் அனாதை ஆயிடுவேன். எனக்கு அது பிடிக்கல. அப்போ உன்னை நம்புற வெற்றியை நீ ஏமாத்த போற. ஏன் வெற்றி? நான் என்ன வேணாலும் செய்வேன். அது கேக்குறதுக்கு நீ யாரு? நீ முதல்ல ஓடிப்போ. இப்போ நீ வெற்றி மேல மயக்கத்துல இருக்க. நான் என்ன சொன்னாலும் அந்த பேச்சு எடுப்படாது. ஆனா அனுஷ்கா அடுத்த தடவை உன்னை மிரட்டும் போது உனக்கு என் ஞாபகம் வரும்ல. அப்ப நான் வரேன். அப்ப பாத்துக்கலாம். போ. அந்த பயம் இருக்கட்டும். சும்மா அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு தப்பா அட்வைஸ் பண்ண அப்புறம் வெற்றி கிட்ட ஒண்ணு புடிச்சு கொடுத்துருவேன். அப்ப நீ என்ன செய்வேன்னு நானும் பாக்குறேன். சொல்லு பாண்டி. டே சந்தோஷ், நீ கூட்டு வந்தியா உன் சிங்கப்பூர் ஃப்ரெண்டு? ஆமா, அவங்க ரொம்ப நேரமா ரிசப்ஷன்லயே உட்கார்ந்துருந்தாங்கடா. நானும் ரூமுக்கு போக சொல்லி எவ்வளவோ சொன்னேன், அவங்க கேட்கல. நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சாவியை ரிசப்ஷன்லயே வச்சுட்டு போயிட்டாங்கடா. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். டேய், என்னடா சொல்ற? அவ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் இருக்கும்டா. சரிடா, நான் பாத்துக்கிறேன். சரி. சொன்ன கோயில் தான். சொல்லு தேவராஜ். அக்கா, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டங்க. நான் சொன்ன இடத்துல சொன்ன ஆளுங்களா இருக்காங்களான்னு விசாரி. சரிங்கக்கா, விசாரிக்கிறேங்க. விசாரிச்சுட்டு நீ வெறும் கையோட வந்தன்னா நீ ஒரு கையோட தான் அலைய வேண்டியிருக்கும். அக்கா, இந்த தேவராஜர் சொல்லிட்டீங்களே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்க்கா. அண்ணா ஒரு நிமிஷம் சார். இங்க கம்மாவளவு எங்கண்ணா இருக்கு? மேற்கால போய் சரிங்க. வடக்கால திருமணின்னு வச்சுக்கோங்க. சரி. ஒரு ரவுண்ட் ஆனா வரும். சரிங்க, அங்க கேட்டு பாருங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. சொல்லுடா. அக்கா, நீங்க சொன்ன ஏரியாவுக்கு வந்துட்டேன். சந்தோஷம். நான் சொன்ன ஆளுங்களை பார்த்துட்டு
அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கக்கா. ம். ஏண்டி கோடீஸ்வரி, அக்கா நீங்க சொன்ன ஆளுங்களை பார்த்து பேசி முடிச்சிட்டேன்க்கா. உன் கை தப்பிச்சது. எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு நல்லபடியா ஊர் வந்து சேரு. சரிங்கக்கா. சொல்லுமா, ஏதோ கேட்ட? நீ ஏதோ விபரீதமா யோசிக்கிறேன்னு என் மனசுக்கு படுது. நான் அமைதியா தானமா இருக்கேன். அதான் அப்படி இருக்கிறதா எனக்கு பயமா இருக்கு. இந்து வாழ வேண்டிய பொண்ணு. அப்போ நான் சாக வேண்டியவடா? இல்ல, அவளை எதுவும் பண்ணிடாதுன்னு தான் சொல்ல வந்தேன். அவ என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படித்தானே? நீ பேசுறத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா படுதும்மா. மா, ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் நினைச்சு நான் திருந்திக்கிட்டு இருக்கேன். இதுல உன் தம்பியோட வாழ்க்கையும் இருக்கு. இந்துக்கு ஏதாவது ஆச்சு அது அவனையும் பாதிக்கும்மா. மா, எனக்கு ஒரு சந்தேகம்மா. நீ அவனை மட்டும்தான் பெத்தியா? அவனை மட்டும்தான் பெத்தியா? 24 மணி நேரம் 24 மணி நேரமும் நீயும் உன் புருஷனும் அவனையே தாங்குன்னு தாங்கிதா? எனக்கு என் மனசுக்குள்ள பொறாமையும் எனக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிற பயத்தையும் இங்கே என் மனசுல உருவாக்கிட்டீங்களே. அவனால வாய் பேச முடியாது, அதானே? அதனால அந்த ஒரு காரணத்துக்காக அவனே எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா? அப்ப எனக்கு ஏதாவது கிடைக்கணும்னா நான் என்ன நான் கருத்துக்கணுமா? நான் கருத்துக்கணுமாமா? சொல்லு. சரி சரி, அவனே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போட்டோம். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அவன் என் தம்பி, அவன் அனுபவிச்சுட்டு போட்டோம். ஆனா இடையில வந்த இவன் யாரு? நான் சொல்றதுக்கெல்லாம் பூம்பு மாடு மாதிரி என் தம்பி தலையாட்டிட்டு இருந்தாமா. ஆனா எனக்கு எதிரா அவ கொம்பு சீவிட்டு இருக்கா. அத வேடிக்கை பார்க்கறது முட்டாள்தனமா? வெட்டி சாக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்னடி பேசுற? கவலைப்படாதம்மா, மாட்டுக்கு ஆபத்து வராது, கொம்பு சீவனவளுக்கு தான்.
என்னம்மா பேசிட்டு இருக்கும் போதே அடிச்சுட்ட? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீ திருந்துவன்னு இத்தனை நாள நானும் பொறுமையா இருந்தேன். போதும், எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திட்டு ஒழுங்கா குடும்ப பொண்ணா உன் புருஷனோட வாழ்ற வழிய பாரு. முடியாது. இங்கதான் இருப்பேன்னு சொன்னா என்னம்மா பண்ணுவ? போலீஸ்க்கு போவேன். என் மருமகளை கொல்ல முயற்சி பண்றேன்னு என் மனச கல்லாக்கிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அப்படின்னா அப்போ இத்தனை நாளா நான் பயந்தது எல்லாம் உண்மை, அப்படித்தானே? இந்த வீடு, இந்த சொத்து எல்லாம் உன் புள்ளைக்கு, அவன் பொண்டாட்டிக்கு, அவன் காலத்துக்கு அப்புறம் அவனோட புள்ளைக்கு, அவன் பொண்டாட்டிக்கு, அதுக்கப்புறம் அவன் புள்ளைக்கு, அவன் பொண்டாட்டிக்கு. அப்போ 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 எனக்கு எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவ உனதானே பாட்டி பாட்டின்னு சுத்தி சுத்தி வரா. இந்த இந்து யாருமா உனக்கு? எங்க இருந்து வந்த அவ? திருட்டு சிறுக்கி. அவளுக்கு ஆபத்துன்னா நீ ஏன் மேலே கை வைப்ப? இத பார், பிரச்சனை எனக்கும் அவளுக்கும் தான். திறமை இருந்தா அவ என்ன தாக்கு பிடிக்கட்டும். அவளுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு என்கிட்ட அடிபட்டு சாகாது. மா, மா, மா விளையாடாத, எந்திரி. மா, 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 நிஜமாவே போயிட்டியாமா? மா, மா நிஜமாவே போயிட்டியா? நான் உன்னை வேணும்னு அடிக்கலமா. மா, மா ஏந்திரிமா. மா, செத்துட்டியாமா நீ? செத்துட்டியாமா நீ? சாவு, ஓ சாவு. நீ நீ இப்படி உயிரோட இருந்து என்ன சாகடிக்கிறத விட இப்படி இப்படி ஒரேடியா போயிடுறது மேல. மா, மா எந்திரிமா. மா,
முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்படி அநியாயமா போயிட்டியேம்மா.